இன்னைக்கு நம்ம லைஃப்ல நடந்த ஒரு பர்சனலை பத்தி பார்க்கலாமா? ஏன்னா அது வந்து இன்னைக்கு நம்மள்ட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு டிபேட் மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட. என்ன சொல்லியிருந்தாருன்னா, கல்வி வந்து சரியே இல்லை தமிழ்நாட்டுல. தமிழ்நாட்டு ரொம்ப மோசம். அதனாலதான் பாவர்ட்டி இருக்கு. அப்படி இப்படின்னு என்னமோ பேசினாப்புல. கிட்டத்தட்ட நார்த் சைட்ல அவங்க போய் பார்த்தது இல்லை போல. எப்படி இருக்கு கல்வி, எஜுகேஷன் எல்லாம். இங்க எப்படி இருக்கு, அங்க எப்படி இருக்குன்னு இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணதே இல்லை போல. அதெல்லாம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு. அதெல்லாம் பார்க்காம என்னத்தையாவது அடிச்சு விடுறது. அது ஓகே. அதனால சரி அடிச்சு விட்டா பரவாயில்ல. இந்த கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணா நல்ல விஷயம். கிட்டத்தட்ட இப்ப ஒரு வறுமை இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு ஆச்சுன்னா அது பெருமைப்பட வேண்டிய எல்லா ஆள்லயும் நானும் ஒருத்தன் தான். சோ அந்த மாதிரி நடந்தா நல்லதுதான். அதுக்குன்னு உடனே இப்ப முந்தைய கவர்மெண்ட் வந்து எதுவுமே பண்ணல எஜுகேஷனுக்காக அப்படின்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. டிஎம்கேவா இருக்கட்டும் ஏடிஎம்கேவா இருக்கட்டும் 2 பேரும் அதுக்காக உழைச்சிருக்காங்க. அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால பயனடைஞ்சதில்ல நானும் தான் நீங்களும் தான். அது வந்து யாருமே மறுக்க முடியாது. அப்புறம் இந்த வரியை பத்தி இந்த விலையறிக்கையை பத்தி நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. சொல்லும் போது நான் சொன்னேன், ஆமாங்க கரெக்ட் தான், கடன் வாங்கினாங்க இல்லைன்னு சொல்லல. இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சொன்னேன். ஆமாங்க இந்த மாதிரி இப்ப 50,000 வாங்கும்போது 10,000 அப்படிலாம் சொன்னேன். இல்ல 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 13 லட்சம் கோடிங்க அவங்களுக்கு தெரியாதா அப்படி இப்படின்ட்டானுங்க. இதுக்கு முன்னாடியே பிறந்த குழந்தைக்கு கடன் இருந்திருக்கு. அது வந்து இப்போ வந்து கூடி இருக்குன்னா நம்ம வருமானம் அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்திருக்கு. எக்கனாமிக் ரேட் வந்து ஏறி இருக்கு. அதாவது 2020-21 இருந்ததோட இப்போ கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி வந்து நம்ம கூட்டி காமிச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம உழைச்சிருக்கோம். நிறைய நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, இல்ல 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 நீங்க பொய் சொல்றீங்க, அவங்க வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு. சரிடா ப்ரூஃப் சொல்லுங்கடா. ஓகே கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஏதாவது ப்ரூஃப் காட்டணுமா இல்லையா? இதாங்க ப்ரூஃப். இந்த இடத்துல இவ்வளவு வந்திருக்கு. இந்த அமைச்சர் இது பண்ணியிருக்காரு. இவருக்கு தண்டனை கொடுங்க. பண்ணுங்க. ஏன் பண்ண முடியல? லீகலா ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன் சும்மா நான் சொல்லலாங்க. இதுதான் அந்த காலத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கானுங்க. இவங்க வந்து ஊழல் பண்ணது குற்றச்சாட்டு. ஒரு நார்மல் கேஸுக்கு ஜட்ஜ் அவ்வளவு வந்து எக்ஸ்பிளனேஷன் கேட்கிறாரு, அவளை வந்து ஆதாரம் கேட்கிறாரு. ஸோ இதை என்ன நார்மலா அப்ப நான் சொன்னா அவன் குற்றவாளி ஆயிட முடியுமா? லீகலா என்ன பண்ண முடியுமோ எல்லா குற்றச்சாட்டும் எல்லா ஆதாரத்தோடும் நிரூபிச்சு காட்டுங்க, பண்ணிக்கலாம். அவங்க தப்பு பண்ணா நானே அடுத்து சொல்றேன், அவங்க தப்பானவன் நானும் வீடியோ போடுறேன். நான் ஒன்றும் அவங்களுக்கு ஆதரவு தெரியல. பட் தப்பான ஒரு விஷயத்த நான் வந்து பரப்பாதீங்கன்னு தான் சொல்றேன். 15 லட்சம் கோடிக்கு வந்து வருவாயை காமிச்ச ஒரு கவர்மெண்ட்டை போட்டு அடி அடின்னு அடிச்சா எவன் சும்மா இருப்பான்? அவன் சும்மா இருப்பானுங்களா? சொல்லுங்க கேட்போம். நார்மலா நான் வந்து சம்பாதிக்கிறேன், எனக்கு கடன் இருக்குன்னா ஓகே. அதை விட்டுட்டு நான் சம்பாதிக்கவே இல்லை எனக்கு கடன் இருந்தா எவன் கொடுப்பான்? நான் இப்போ என் பேங்க்ல நார்மலா போறேன், எனக்கு என் சேலரி ஸ்லிப்பை பார்த்துட்டு தான் எனக்கு கடன் எவ்வளவு எலிஜிபிள்னே சொல்லுவான். அப்படிங்கிறப்போ ஒரு மாநிலத்தோட growth எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா அவனுக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு கடன் இவ்வளவு கொடுக்க முடியும்னே சொல்ல முடியும். சும்மா உங்களுக்கு தூக்கி கொடுத்துருவாங்களா? நீங்க ஒண்ணுமே காட்டாம சொல்லுங்க சார். ஒரு நார்மலா நமக்கே எப்படி சேலரி ஸ்லிப்பை காட்டினாலும் தராங்க. இதெல்லாம் யோசிக்கணும். சொன்னா புரிய மாட்டேங்குது. நான் சரிப்பா நீ சொல்றதான் கரெக்டுன்னு விட்டுட்டேன். நீங்களும் அப்படியே விட்டுருங்க.